இன்னைக்கு எஜுகேஷன் ஃபண்ட் இந்த 2500 கோடி வந்து கல்வி நிதியை திருத்திட்டாங்கிற மாதிரி ஒரு அப்பட்டமான பொய் பேசுறாங்க. இப்ப சமீபமாவே அவங்க எழுதின லெட்டரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன, இது வந்து எங்களுக்கு வரக்கூடிய தொகையில நாங்க வந்து இந்த பிஎம்சிக்கு வந்து கையெழுத்து போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம், மிகுந்த ஆவலோட இருக்கோம். அதனால இந்த 2023-24க்கு உண்டான 3வது மற்றும் 4வது தவணையை ரிலீஸ் பண்ணுங்கன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் தவணையும் 2வது தவணையும் 2023-24க்கு வாங்கிட்டாங்க, கரெக்டா? அதனாலதான் 3வது நாளாவது ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. ஆனா இப்ப இந்த ஆர்டிஇ எஜுகேஷன் அந்த ஆக்ட் பிரகாரம் கடந்த 2 வருஷமா வந்து தனியார் பள்ளிகளுக்கு இவங்க இன்னும் காசே கொடுக்கல. அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த தனியார் பள்ளிக்கு இந்த கல்வி ஆண்டுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆர்டிஇ அவங்க ஓபன் பண்ணல. அப்போ சராசரியா அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 1 லட்சம் மாணவர்களே வைங்க, அதிகபட்சமா 12,000 இருந்து 17,000 வரைக்கும், ஒரு சராசரியா 15,000 வச்சுக்கங்க. அப்போ 1 லட்சம் மாணவர்களுக்கு 15,000னா வருஷத்துக்கு 150 கோடி. அப்ப இந்த 2023-24 24-25க்கு 300 கோடி தானே. அப்ப இந்த 2,500 கோடி வராதனால நாங்க எங்களால ஆர்டிஇக்கு பணம் கொடுக்க முடியலங்கிறது இதுல எவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க.